நன்றி பாஸ்டர். இப்போ பெஞ்சமின் சொன்னது சரியாக இருக்கிறது போல் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் பிசாசானவன் நல்லவன். ஏனென்று இப்போ 2 மனிதர்களை படித்தப்படும். மனிதனுக்கு மனுஷி ஏற்ற துணை என்று படித்தார் கடவுள். இந்த ஏற்ற துணையை படிக்காவிட்டால் கண் திறந்தது எப்போது? பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்தபடியினாலே கண் திறந்தது. மனித குலத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்கள் நிர்வாணிகள் என்று புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதற்கு பின்னர் தான் இனம் பெருகியது. இனப்பெருக்கம் இந்த பூமியிலே பெருகியது. பின்னர் அவர் கட்டளை எடுக்கிறார், நீங்கள் பல்கி பெருகி இந்த பூமியை ஆழ்ந்து கொள்வீர்கள் என்று. பிசாசானவன் நல்லவன். மனிதனுடைய கண்ணை திறக்க வைத்து இந்த பூமியெல்லாம் மனிதர்களை பெருக வைத்திருக்கின்றான். இனத்தை பெருக்கினது மட்டுமில்ல, அதுக்கு பின்னர் இவ்வளவு சந்ததிகள் வந்திருக்கிறது. எப்படியோ எல்லாம் வந்திருக்கிறார்கள். அப்படினாலே பிசாசானவன் நல்லவன் என்றுதான். இல்லாவிட்டால் எப்படி மனித இனம் பெருகி இருக்கும்? அந்த 2 மனிதரைத்தான் அவர்கள் கடவுள் படைத்தார். கர்த்தனாகிய தேவன் 2 மனிதர்களைத்தான் படைத்தார். அவர்கள் எப்படி இனப்பெருக்கத்தை கொண்டு வந்திருக்க முடியும் பூமியிலே? நிர்வாணிகள் என்று புரிந்து இச்சை உருவாகி இச்சையிலே ஈடுபட்டதுனாலே தான் இந்த இனப்பெருக்கம் பெருகியது. பிசாசானவன் நல்லவன். நாம மகிழ்ப்படுவதாக நான் அதை அக்ரி பண்ணவில்லை, நான் அதை நிராகரிக்கிறேன். வசனத்திலிருந்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இப்படித்தான் சில நேரங்கள்ல இப்ப ஏவாளும் பொய்ய நம்மளோடையா தான் பிரச்சனை வந்தது. அவன் நம்ப இருந்தால் வேற காரியம். இப்படி பாருங்க, இந்த சம்பவம் நடக்கிறது 3வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் 1வது அதிகாரத்திலேயே மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுதே ஒரு நோக்கம், பர்பஸ் ஆண்டவருக்கு இருந்தது. 26வது வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்ப இது முதலே சொல்லிட்டார். அவர்கள் மீது சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அவர் என்ன நினைக்கிறார்? அப்படியான ஒரு ஆசீர்வாதமான சந்ததிகளாக, என்னோடு நடக்கிற சந்ததிகளாக, என்னுடைய சத்தத்தை கேட்கிற சந்ததிகளாக நான் அவர்களுக்கு கொடுத்த இந்த பூமியிலே அவர்கள் ராஜாக்களாக ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அப்படியே சொல்லிக் கொண்டு வரும் பொழுதுதான் இந்த கட்டளையையும் கொடுக்கிறார். ஆனால் இந்த கட்டளையை அவர்கள் மீறும் பொழுது அந்த ஆசீர்வாதத்திலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டு போகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு சொன்ன ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புவீர்கள். அதுக்கு பின்பதாக அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது. அது பிசாசானவனுடைய உதவியினாலே அல்ல, ஏற்கனவே அவர்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்பதாக ஆண்டவர் பிசாசுக்கும் ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார். என்ன? ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும், அவளுக்கும் அவள் வித்துக்கும் பகை, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் குதிகாலை நீ நக்குவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த இடத்துல பிசாசானவன் எந்த மனிதனுக்கும் ஒரு நாளும் நன்மை செய்ய முடியாது என்றால் அவனுடைய சுபாவமே திருடுகிற, கொள்ளுகிற, அழிக்கிற. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். ஒரு நாளும் செய்ய மாட்டான். அவன் செய்ததும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு அவனுடைய தலையை நசுக்கும்படியாக பூமியிலே விட்டார். ஆனால் பிசாசானவன் வஞ்சித்தபடியினால் தான் மனிதனுடைய கண் திறக்கப்பட்டது. இல்லாவிட்டால் நாங்கள் நிர்வாணமாகவே இருந்திருப்போமே. நீங்க பார்ப்பீர்களா இருந்தால் நிர்வாணம் என்று சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற காரியத்தை அவர்களுடைய இன்னசென்ட், இப்ப 2 பாருங்க, அதாவது அவர்களுக்கு சகல ஞானமும் இருந்தது. அவர்கள் நிச்சயமா ஆசீர்வாதமா இருந்திருப்பார்கள். அவர்களுக்குள்ள ஒரு அதாவது வெட்கம் எங்கே இருந்து உண்டாகிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீர்களா இருந்தால் அவனுக்குள்ள வெட்கம் வருமா இருந்தால் அவன் சகல உடைகளை உடுத்திருக்கலாம்,
சகல அழகா இருக்கலாம், ம். வெட்கம் என்கிறதான ஒரு காரியம் அவனுக்குள்ள இருக்குமா என்றால் அவன் மனிதர்களுக்கு முன்னாலே போக முடியாது. அவனால செய்யக்கூடிய காரியங்களை செய்ய மாட்டான். அவனுக்குள்ள எப்பொழுதும் ஒரு பயம் இருக்கும். அவன் எப்பொழுதும் ஒரு தனிமையை நோக்கி போய்கொண்டிருப்பான். அவன் சராசரி மனிதனாக வாழ முடியாதபடி அந்த வெட்கம் அவனை தனிமைப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அநேக காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது அந்த வெட்கத்தின் நிமித்தமாக தாங்களாக தனிமைப்படுத்தப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது விஞ்ஞான உலகம் அல்லது டாக்டர்ஸ் என்ன சொல்லுகிறார்கள்? சோசியல் டிஸ்ஆர்டர் என்று சொல்லுகிறார்கள். ஜனங்களுக்கு முன்பதாக வர முடியாது. நாங்கள் ஜனங்களை சந்திக்கிறோம். அவர்கள் என்ன செய்வார்? அழகானவர்களா இருப்பார்கள், நல்லவராக இருப்பார்கள். ஒரு நாளும் ஜனங்கள் வரும் பொழுது வீட்டிலே இருக்கிற பெற்றோரோடு கூட முகத்தை நிமிர்ந்து பார்த்து கதைக்க மாட்டார்கள்.